தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த 60 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்ந்தான் என்றால் நீங்கள் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ காங்கிரசுக்கோ பிஜேபிக்கோ வாக்களிங்கள். உங்கள் மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்கள். நான் இந்த பூமியில் நிம்மதியாக வாழ்கிறேன், எந்த சங்கடமும் இன்றி நிம்மதியாக வாழ்கிறேன் என்றால் நீங்கள் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வாக்களிங்கள். இல்லை என்று உங்கள் மனசாட்சி சொன்னால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், வேற எதுவும் அல்ல. சரிங்களா? நீங்க ஒவ்வொருத்தையுமே யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நடக்குது, காலையில என்ன நடந்துச்சு, நேற்று என்ன நடந்துச்சு. இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நீ நான் அப்படின்னு போட்டி போட்டுட்டு இருந்தான். இங்க என்ன அப்படின்னா யாரை வீழ்த்தணும் அப்படின்றது எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபி, காங்கிரஸ் எல்லாம் எதிர்க்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியை மட்டும்தான் எதிர்க்கிறான். ஏன்னு கேட்டா சீமான் மட்டும்தான் உண்மைக்கும் நேர்மையாகவும் நிக்கிறாரு, வேற எதுவுமே கிடையாது. இங்க இருக்க எல்லாருமே வெறும் அந்த நாய்க்கு போடுவாங்கல்ல, அந்த புகைக்கு ஆசைப்பட்டு எல்லாம் போறாங்க. சரிங்களா? ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கும் 5% வாக்கு இருந்தா 100 கோடி ரூபாய் உங்களுக்கு, 7% வாக்கு இருந்தா 500 கோடி ரூபாய் உங்களுக்கு தயாரா இருக்கு எல்லா கட்சிகளும். அதையும் சீமானன் கிட்ட பேசுறாங்க. ஆனா சீமானன் அதுக்கெல்லாம் அடிப்படையில. சரிங்களா? அவர் உண்மையா நிக்கிறாரு, நேர்மையா நிக்கிறாரு. சரி, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்க எல்லாமே நின்றுகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த பூமி ஆண்டுச்சு அப்படின்னா சொக்க பூமியாக இருக்கும். இன்னைக்கு கல்வி கொள்கையை எதிர்க்கும் எல்லாருமே. பிஜேபி கொண்டு வர கல்விக் கொள்கையை எதிர்க்கும். ஆனா இந்த திமுக என்ன பண்ணுது, அந்த கல்விக் கொள்கையை ஆதரிச்சு செய்யுது. அதிமுக முன்னாடி நேர்வாசல்ல போயிட்டு இருந்தது, இந்த திமுக என்பது பின்வாசல்ல வருது. ஆனா இவங்க எல்லாருமே ஒரே குட்டையில் ஊர்னா மட்டைகள் தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க சிந்திச்சு வாக்களிக்கணும்னா இருக்கிறது ஒரே ஒரு நம்பிக்கை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சரிங்களா? திருவள்ளூர் தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவரைக்கும் திருவள்ளூர் தொகுதியில என்ன நன்மை நடந்தது அப்படின்னு நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வாக்களிங்க. நீங்க யாருக்கு வேணாலும் வாக்களிக்கலாம், அது உங்களுடைய தனிப்பட்டவர் தான். ஆனால் அதுலயும் வாக்களிக்கணும், உங்க மனசாட்சியை கேளுங்க. இந்த வேட்பாளர்களா இருந்தாங்க, திமுக இருந்தாங்க இத்தனை நாடுகள், அதிமுக இருந்தாங்க இத்தனை நாடுகள், இவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க? முதல்ல உங்க யோசிங்க. எனக்கு என்ன செஞ்சாங்க? என் வீட்டுக்கு என்ன செஞ்சாங்க? என் ஊருக்கு என்ன செஞ்சாங்க? இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு யோசித்தீங்கன்னா யாருக்கு வாக்களின்னு நீங்க வந்துருவீங்க. அப்படி நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே நம்பிக்கை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. நீங்க வாக்களிங்க, நாம் தமிழருக்கு வாக்களிங்க. நன்றி, வணக்கம். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்றுக்கின்ற அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். தேடி சோறு நிறந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் பாடி தென்பமுக பிறவாட பல சேவைகள் செய்து நரை கூடி கிழ பருவமெய்தி கொடும் கூற்றுக்கிற என பின் மாயும் பல வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்றான் பாரதி. அவன் கூற்றுக்கிணங்க சீமானும் அவன் தம்பிகளும் இச்சின்னத்தை முடக்கிவிட்டால் வீழ்ந்து விடுவோம் என்று நினைத்தாயோ ஆரிய திராவிட கூட்டணி? குறவல்ல நீங்கள் முடக்கி வைக்க, நாங்கள் தமிழ் தேசிய தலைவர் கண்டெடுத்த புலிகள், எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் வகுத்து வார்த்தெடுத்த கொள்கை கோட்பாட்டாளர்கள், தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட புரட்சியாளர்கள், எங்கள் முன்னோர்கள் தந்த வரலாற்றை வாசித்து வந்தவர்கள் நாங்கள். எங்களுக்கென்று ஒரு கோட்பாடு இருக்கிறது. எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் வரையறுத்துள்ள வரவறிக்கை 2016 ஆண்டு 316 பக்கம் கொண்ட எங்கள் வரவறிக்கை இருக்கிறது. சின்னம் எங்களுக்கு இல்லை என்றாலும் எங்கள் கோட்பாடு அதிலே அடங்கியிருக்கிறது. 49 தலைப்பின் கீழ் எங்களின் வரவறிக்கை இருக்கிறது. அதில் இந்த தமிழ் தேசிய அரசியலை எப்படி நாங்கள் எடுத்து வலியுறுத்துவோம் என்பதை எங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் மிக அழகாக மிகப்பெரிய பெரியவர்களையும் பெரிய பேராசையும் கொண்டு வரவேற்றிருக்கிறார்கள். இந்த சின்னம் ஒரு பொருட்டல்ல. எங்களுக்கு எந்த சின்னம் வந்தாலும் எங்களின் அரசியலை நாங்கள் முன்னோக்கி செல்வோம். எங்கள் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை செயலாக்குவோம். அதற்கு 2026
எங்கள் அண்ணன் செந்தரன் சீமான் அவர்கள் அறிய நிச்சயம் அமர்ந்து எங்கள் வரவேற்கையை செயல்படுத்துவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். தான் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரைக்கும் தங்கள் கொள்கையிலையும் எண்ணத்திலையும் எந்த மாற்றமும் இல்லாமல் செயல்படுகிறது. எங்கள் அண்ணன் கட்சி ஆரம்பிக்கும் போது யார் கூட கூட்டம் இல்லை. ஏன்னா நாங்க எல்லாரும் இழுத்துதான் வந்திருக்கோம். ஏன்னா இங்க இருக்கிற எவனுமே சரி கிடையாது. எல்லாமே ஊழல் பண்றவன், மணல் திருடுறவன், எல்லாருக்கும் தான் இந்த நாட்டை பங்கு போட்டு கூறு போட்டு வித்துட்டானுங்க. இதை நம்ம மாற்றம்ன்றது எங்க அண்ணனுடைய நிலைப்பாட்டால் தான். எங்க அண்ணனும் திமுக இருந்தாரு, திமுக ஆதரிச்சாரு, எல்லா இதுவும் பண்ணாரு. ஈழத்துல நடந்த அந்த பெரும் வழியோட தான ஒரு இயக்கத்தை இருந்து நாம் தமிழ் இயக்கத்தை கட்சியா மாத்தி இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் நம்மளால் முடிஞ்சது ஏதாவது செய்யணும். இந்த மக்கள் நம்மளதான் நம்பி இருக்காங்க. மக்கள் பாவங்க, இருக்கிற ஆட்சியாளர் எல்லாம் அவங்களை ஏமாத்தி 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 வாய்க்கரிசி போட்டானுங்க. அண்ணன் எப்படி 2019 20 ஆண் வேட்பாளர் 20 பெண் வேட்பாளர் எப்படி அறிமுகப்படுத்துறாரோ அதே மாதிரி இப்போ இந்த வருஷமும் அறிமுகப்படுத்துவாரு. 2019 அதே கொள்கை எடுத்தாரோ அதே கொள்கையோட இன்னும் இருக்காரு. யாரோட குற்றம் கிடையாது, யாரோட எதுவும் கிடையாது. ஏன்னா எங்களோட எண்ணங்கள் மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் மட்டும்தான் நல்லா இருக்கணும். இருக்கிறவங்க எல்லாம் நாட்டையை பிரிச்சு இந்தா நீ பாதி எடுத்துக்கோ. ஐயா மோடி இருக்காரு பாத்தீங்களா, நண்பர்களே, மது மட்டும் நாட்டுக்கு கேடு கிடையாது. ஐயா மோடியும் கேடுது, நாட்டுக்கு கேடுதான். வருவாரு, நீங்க வாங்க, 10 வருஷம் நான் ஆண்டிருக்கேன், இதுக்கு மேல எனக்கு யாரும் கிடையாது. நீங்க வாங்க, இது எடுத்துக்கங்க, நீங்க எனக்கு கமிஷன் மட்டும் போதும். நான் இந்த நாட்டுக்கு பிரதமர் கிடையாது, புரோக்கர். நான் ஒரு சரியான புரோக்கர், படிச்ச புரோக்கர். நான் இதை மட்டும் சிறப்பா செய்வாங்க. அவரு குஜராத் ஆளும் போது ஜிஎஸ்டி எங்கள் வரி பணம் எங்களுக்கு மட்டும்தான். ஆனா இப்ப பிரதமர் போது எங்கள் வரி பணம் எங்களுக்கு சொல்றேன். இவன் ஒரு தேச துரோகி. ஏன்னா இந்த வரி பணம் மக்களுக்காக செயல்படுது, மக்களுக்காக தேவைப்படுது. மக்களுக்காக செயல்பட்ட நீங்க ஏங்க எல்லாத்தையும் தனியாமயம் மாத்துறீங்க? அப்ப அரசாங்கம் மட்டும் ஏன் கவர்மெண்டா இருக்கணும்? அதே தனியாட்ட குத்துருங்க. அவன் ஆட்சி நடத்திட்டோம், அவன் மயத்தை அவனு சொல்லிட்டோம். 10 வருஷம் இந்த பாஜக ஆளுது. இது வரைக்கும் காவிரி மேலாண்மை ஏதாவது ஒரு முன்னேற்றம்? அவன் தைரியமா சொல்றான், நான் தரமாட்டேன், எவன் எந்த கொண்டு தர மாட்டேன்றான். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? அதே அண்ணன் சொல்றாரு, எங்களை ஒரு ஒன்றியத்தை மாத்தி காட்டு. நான் சொல்லுவேன், என்னுடைய மின்சாரம் எனக்கு மட்டும்தான், என்னுடைய வரிப்பணம் எனக்கு மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்க தமிழர்கள். அடித்தால் திருப்பி அடிப்போம். நீ எங்க சின்னத்தை முடக்கலாம், எங்க எண்ணத்தை ஒருபோதும் முடக்க முடியாது. சும்மா என்ன பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும். எப்ப பார்த்தாலும் சின்னத்தை முடக்கிறது, கல்லூட்டி எறிகிறது, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க கண்டிப்பா ஒரு நாள் ஆட்சிக்கு வருவோம். ஆட்சிக்கு வந்தா எங்களுடைய செயல்பாடு சிந்தனையோ உங்களை பழி வாங்குறதுலயோ உங்க மேல கல்லெறியதோ உங்க சின்னத்தை ஒடுக்கிறதுல என் மக்களுக்கு தூய தண்ணி, தூய மருத்துவம், இலவசமான தண்ணி, கல்வி இது எல்லாம் கொடுக்கறது மட்டும்தான். தனியார் கையிலிருந்து பிடுங்கிறது மட்டும் எங்க வேலை கிடையாது. உன்ன மாதிரி அரசியல்வாதிகளோட ஊழல் பார்த்து பிடுங்கிறதுதான். இன்னைக்கு வர வேட்பாளர் எல்லாருமே எங்க நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் மட்டும்தான் படிச்ச வேட்பாளர். 13 டாக்டர் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் இது வரைக்கும் அறிவிச்சிருக்கோம். இன்னும் அறிவிப்போம், இன்னும் முடியல. 20 பெண் வேட்பாளர் 20 ஆண் வேட்பாளர் எல்லாம் படிச்சவங்க மட்டும்தான், முதுநிலை படிச்சவங்க மட்டும்தான். அண்ணன் எவ்வளவு பணம் வச்சிருக்க, இவன் என்னப்பா பேக்ரவுண்டு, இவனால எவ்வளவு ஓட்டு வாங்க முடியும்? இது கிடையாது. எவ்வளவு படிச்சிருக்கா, மக்களுக்காக என்ன செய்ய போறா, இதை மட்டும் தான் அண்ணன் கருத்துல கொண்டு இதால எவ்வளவோ விமர்சனம். என் அன்பு உறவுகளே, நாங்க நம்ம ஒரு முழுமையான எண்ணத்துல வரணும். இது தேர்தல் மற்றவங்க எல்லாருக்கும் விலை போற விஷயம். எவ்வளவு பணம் வரும், அதுல நம்ம எவ்வளவு எடுத்துக்கலாம், நம்ம வீட்டுக்கு எவ்வளவு பண்ணிக்கலாம், எவ்வளவு செய்யலாம்னு நமக்கு மட்டும்தான் ஒரு போர்க்காலம். நம்ம மட்டும்தான் அரசியல் தூய அரசியல் நினைச்சிருக்கோம். மக்களுக்கான சேவையா நிற்கிறோம். எல்லாம் படிச்ச பிள்ளைங்க. ஐயா பாத்தீங்கன்னா படிச்சுட்டு தனக்கான தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், தான் தட்டுக்கு சோறு வரும். ஆனாலும் அடுத்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் சாப்பாடு சாப்பிடணும், அவரும் நான் சாப்பாடு சாப்பிடணுன்ற அந்த எண்ணத்துல விடுப்பு எடுத்துட்டு ஐயா நிற்கிறார். என்னால முடிஞ்ச அளவுக்கு என் மக்களுக்கு நான் வேலை செய்வேன். என்னால தூயமா வேலை செய்ய முடியும். ஐயா காமராஜர் தந்த ஆட்சி அதிகாரத்தை என்னால் தர முடியும் என்ற நம்பிக்கையில உட்கார்ந்துருக்க. அதுக்கு நீங்க மக்களாகிய நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒரே ஒரு வேலைதான். உங்களால முடிஞ்சது ஓட்டு மட்டும் போடுங்கன்னு சொல்றோம். நாங்க போராட தயாரா இருக்கோம். உங்களை போராட நாங்க கூப்பிடல. உங்களால பண்ண முடிஞ்சது எல்லாம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஓட்டு தான். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீ அந்த 5 நிமிஷம் ஏற்றி ஒரு ஓட்டு போட்டனா உங்களுடைய வாழ்க்கையும் சரி, அடுத்த தலைமுறையும் சரி நல்லா இருக்கும். இன்னைக்கு நீ பணம் சம்பாதிச்சுட்ட, நீங்க பிள்ளைய படிக்க வச்சிருவ, நாளைக்கு பணம் சம்பாதிக்க எங்க படிக்க வைப்பா? வறுமையில வாடுவான். இந்த மோடி 10 வருஷமா ஆண்டாரு. இதனால நன்மை என்ன இருக்கு சொல்லுங்க? தமிழ்நாட்டுக்கு என்னங்க நன்மை?
ஜிஎஸ்டி எனக்கு என்ன கொடுத்துருக்காரா? இப்ப வெள்ளம் வந்து தூத்துக்குடி சென்னை எவ்வளவோ பாதிக்கப்பட்டது, ஒரே ஒரு வாட்டி வந்து பார்த்தாரா? இப்ப பாருங்க, தேர்தல் வந்துருச்சு, தேர்தல் அறிவிச்சாச்சு. இப்ப வந்து கேஸ் விலையை குறைக்கிறாரு. ஏன்னா இது வரைக்கும் மகளிர் தினமே வரல, மகளிருக்கு எந்த ஒரு நல்லதும் கிடையாது. இப்பதான் குறைப்பாரு. காரணம் என்னன்னா தேர்தல். தேர்தல் வந்தா மட்டும்தான் மக்கள் தேர்வாங்க. அந்த மக்களே நீங்க சிந்திச்சு, நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் உங்களுக்கான எல்லாத்துக்கும் மக்களுக்கான கட்சி. நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் மக்களுக்கானது மட்டும் கிடையாது. எல்லா உயிருக்கும் தண்ணி நீ குடிப்ப, காசு கொடுத்து வாங்கி குடிப்ப. ஆடு மாடு என்ன பண்ணோம், குழியில என்ன பண்ணோம், இது எல்லாமே வந்து நம்ம வருங்கால சந்தனைக்கு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறோம். இன்னைக்கு மணலை கொடுத்துட்டான், மழையை அழிச்சுட்டான், எல்லாத்தையுமே முடிச்சுட்டான். நீங்க மட்டும்தான் சிந்திச்சு வாக்களிக்கணும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஏன் நாம் தமிழர் கட்சி, எதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? சில நாட்களுக்கு முன்பாக நமது அண்ணன் திருமாவளவன் ஆகட்டும், முற்போக்கு இயக்கங்களாகட்டும், இவர்கள் அனைவருமே வலியுறுத்தியது என்னவென்றால் சனாதன ஒழிப்பு. சனாதன ஒழிப்பு என்ற வாசகத்தை தான் முன்னிறுத்தினார்கள். நாம் என்ன கேட்கிறோம் என்றால், ஆரியத்தை ஒழிப்பதற்காக பிஜேபியை ஒழிக்க வேண்டும் என்கின்றார்கள். பிஜேபியை ஒழிக்க வேண்டும் என்றால் நாம் காங்கிரஸை வெல்ல வைக்க வேண்டும் என்கிறார்கள். காங்கிரசின் தலைமை யார்? காங்கிரசின் தலைமை ஒரு பிராமணர். பிஜேபி என்பது பிராமணர்களின் அடிமை. பிஜேபியின் அடிமையை தலைமை, சனாதனத்தின் அடிமையை தலைமையாக கொண்டது பிஜேபி. சனாதனத்தின் தலைமையே இருப்பது காங்கிரஸ். இங்கு இருப்பது அதுதான். இங்கு இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் என்ன நிலைப்பாடு என்றால், பணம் வைத்திருப்பவன் அதிகாரம் செலுத்த வேண்டும். அது திராவிட முன்னேற்ற கழகம். ஏனென்றால் அங்கு கொள்கை கோட்பாடுகள் அனைத்துமே மண்மூடி மௌனிக்கப்பட்டது 2009 இனப்படுகொலைக்கு பிறகு. அந்த இனப்படுகொலையிலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வெல்ல வேண்டும் என்று 40 தொகுதியிலேயும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்ல வேண்டும் என்று கைகட்டி மகிழ்ச்சியோடு கொண்டாடிய மகன்களில் ஒருவன் தான் நானும். ஏனென்றால் என் மண்ணிற்கும் என் மொழிக்கும் என்றைக்குமே ஆதரவாக நிற்பவர் கருணாநிதி என்று நம்பியதின் விளைவாக நாம் அப்போது கை தட்டினோம். தேர்தல் அதிகாரியிடம் வழக்கறிஞர் ஏழுமலை அவர்களும் மாவட்ட செயலாளர் பசுபதி அவர்களும் பேசுவார்கள். மற்றவர்கள் அமைதி காக்கவும். அடக்குமுறைகளெல்லாம் சந்திக்காமல் நாம் வெல்ல முடியாது. இது மற்ற திராவிட கட்சிகளிடம் இப்படி முண்டியிட்டு நீங்கள் நடத்த முடியாது என்றெல்லாம் அதிகாரம் அழுத்தம் கொடுக்குமா என்று தெரியவில்லை.